ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் அந்த டெம்பிள் விசிட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. டுகுக்கு பர்த்டே வருதா இப்போது. ஸோ அதனால் அம்மா அப்பா அவனுக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து தரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கோவில்பட்டியில் ரீஜென்ட் ஷாப் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ இந்த சீசனில் இந்த கோவில்பட்டி சுற்றி இருக்கிற சில ஊர்களெல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவலாக, ஸோ ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. நம்ம தான் அடிக்கடி எடுக்கிறோம்ல, ஸோ அதனால் இந்த டுக்குக்கு மட்டுமே எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு. ஏன்னா அம்மாவே கொஞ்சம் சாரீஸ் பார்க்குறதா இருந்தாங்க. பட் க்ரௌட் ரொம்ப இருந்தது. நம்ம காலையிலேருந்து அந்த டெம்பிள் எல்லாமே போயிட்டு வந்திருக்கோமா, ஸோ டயர்டாக இருந்துச்சு. அதனால் உங்களை ஊருக்கு அனுப்பிட்டு நான் இன்னொரு நாள் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டுக்குக்காக தான் பார்க்க போகிறோம். இந்த தடவை ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. டுகுவோட அந்த சைஸ்க்கு கிடைக்கவே இல்லை. 1 hour இதுவரை டுகுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஒரு சிலதெல்லாம் பார்த்தோன்னே வித்தின் 10 minutesலேயே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே பார்த்து எடுக்கிறதுனாலே என்னன்னு தெரில. இந்த ஷாப்பில் எனக்கு ஒன்றுமே பிடிக்கவே இல்லை. பிடிக்கல மீன்ஸ் பிடிக்கலன்னு டக்குன்னு டேரெக்டாக சொல்லிட முடியாது. அவனோட சைஸ்க்கு கிடைக்கல. ஒன்று நியூபார்ன் ஏஜ்லேருந்து ஒரு 2 years வரைக்கும் இருக்கிற கிட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. டுகுவோட ஏஜுக்கு அந்த சைஸ் பர்ஃபெக்டாகவே இல்லை. ஒன்று டிஷர்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, பேண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேண்ட்டு கரெக்ட் சைஸ்க்கு கிடச்சதுன்னா மேலே இருக்கிற அந்த டிஷர்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ரேட்டு பார்க்கவும் தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. 3000 அரௌண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை கூட அவன் போடவே மாட்டான். பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சா. அந்த மெட்டீரியல் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. டுகுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ஆனால் அவன் தான் ஒன்று அங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். நான் இப்போ காமிச்சதில்ல, வெளியில் பர்பிள் கலர் கோட்டை, உள்ளே ஒயிட் கலர் டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அங்கே இருக்கிற ஒரு பொம்மைக்குமே அதை போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதனால நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்து அதான் எடுத்துக்கோ சொன்னாங்க. பட் இவ்வளோ அமௌண்ட் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது ரெகுலராக அது வியர் பண்ணால் கூட ஓகே, ரெகுலர் வியருக்கு அது போட்டும் விட முடியாது. ஸ்கூலுக்குமே அது போட்டு விட முடியாது. டுகுவோட பர்த்டே எல்லாமே அவனோட சம்மர் வெக்கேஷன் லீவில் தான் வருது. ஸோ அது எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அதை நான் வாங்கலை. 1 hourக்கு மேலேயுமே தேடுன்னு தேடியிருப்போம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு சூப்பரான ட்ரெஸ் கண்ணில் மாட்டுச்சு. நம்ம எப்படி ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணுவோமோ அதே கலர் பேட்டர்னில் இந்த தடவை கிடச்சது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதேமாரி வாங்கிட்டு நைட் டின்னருக்கு நம்ம ஆல்ரெடி வந்தப்போ ஒரு ஹோட்டல் விசிட் பண்ணல, ஸோ அங்கே தான் போனோம். டுகுவோட பர்த்டே ட்ரெஸ் நான் அவனோட பர்த்டே அன்றைக்கி வியர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவே காமிச்சா அது ஒரு சஸ்பென்ஸே இருக்காது. ஸோ அதனால் அன்றைக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்தோம்ல அதே ஷாப் தான். அவங்களோட பேக் சைடில் அன்மீன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். இது ஏசி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம போனது நான் ஏசி. இந்த நேம் பார்த்தோன்னே எனக்கு நம்மளோட பிராண்ட் அன்மி தான் ஞாபகம் வந்துச்சு. அதே அவங்களோட போர்ஷன் தான். ஸோ டேஸ்ட் ஒன்று போல தான் இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் இந்த சில்லி பரோட்டாலாம் கொஞ்சம் கோதுமை மாவில் பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத் பிரியாணி ஹைதராபாத்தில் சாப்பிட்டதை விட அவ்வளோ காரமாக இருந்துச்சு. அட் லாஸ்ட்டு ஐஸ்கிரீமோடு எண்டப் பண்ணிவிட்டு வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. இது அந்த வீடியோவிலேருந்து ஒரு 3 நாள் கழித்து எடுக்கிறது. இப்போ இந்த வீடியோவில் அந்த முருகன் டெம்பிளுக்கு ஏன் அவ்வளோ விசேஷம் தம்ப்நெயிலில் சொன்ன மாதிரி அது டீட்டெயிலாகவே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முருகன் கோவில் பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் லொக்கேட்டடாக இருக்குது. ஒரு 3 kilometer டிஸ்டன்ஸில். தமிழ்நாட்டில் முருகன் டெம்பிள்னாலே அந்த கருவறையில் முருகனோட ஸ்டாச்சு தான் இருக்கும். பழனிலாம் எப்படி முருகன் ஸ்டாச்சு இருக்குல்ல, திருச்செந்தூரில் இருக்குல்ல, அது மாதிரி. பட் கோவில்பட்டியில் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகன் ஸ்டாச்சுவே இருக்காது. முருகன் கோவிலில் அதுக்கு பதிலாக அவரோட வேல் தான் இருக்கும். இந்த வேல் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு. கோவில்பட்டிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் என்ன லிங்க்குன்னு கேட்கலாம். முன்னாடி காலத்தில் கோவில்பட்டியில் பஞ்சம், கோவில்பட்டின்னு கிடையாது, சில கிராமங்கள்லாம் பஞ்சம் மாதிரி இருந்திருக்கும்ல. அப்போ அந்த பஞ்சத்தை போக்குறதுக்காக இங்கே இருந்த ஒரு சுப்பிரமணியங்கிற ஒருத்தர், அவர் தீவிரமான ஒரு முருகர் பக்தர். அவர் ஸ்ரீலங்காவுக்கு கடல் வழியாக போயிட்டு வாணிகம் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காரு. அப்படி அங்கே போனதுனால அவருக்கு அங்கே நல்ல ப்ராஃபிட் எல்லாமே கிடச்சிருக்கு. கொஞ்ச நாள் அவர் அங்கேயே தங்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. அவர் ஒரு தீவிரமான முருக பக்தர்னு சொன்னல. ஸோ இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போனாலுமே அங்கேயுமே அவருக்கு ஒரு முருகன் டெம்பிள் அவர் கிடச்சிருக்கு. கதிர்காமம்ங்கிற ஒரு ஏரியாவில், லைக் யாழ்ப்பாணம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதோட நேம் கதிர்காமம்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு முருகன் டெம்பிள் மேலே அவளுக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அங்கேயே அவர்
இங்கே என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி அங்கேயுமே பண்ணியிருக்காரு. ஒரு ஃபியூ இயர்ஸ் அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் தென் அவர் கோவில்பட்டிக்கு ரீச் ஆகுற மாதிரி அவருக்கு சில தாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா சொந்த ஊர் வந்து அவருக்கு இதானே, ஆனாலுமே அவருக்கு அந்த முருகன் அந்த கதிர்காமம் அந்த பிளேஸை விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஏக்கத்துலேயே இருந்திருக்காரு. அப்போது அந்த கதிர்காமமில் இருக்கிற அந்த முருகன் வந்து அவரோட கண் முன்னாடி உருவாகிட்டு வந்துட்டு அந்த அவர் வச்சுருந்த வேல்குள்ளே வந்து அவர் போயிட்டார். அந்த மூவிலெல்லாம் காமிப்பாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இந்த வேல்குள்ளே வந்து நான் இருக்கிறதா நினச்சிக்கோ, நான் இருக்கேன், நீ இதை வந்து கோவில்பட்டியான உன்னோட ஊரில் வந்து ஒரு மலை இருக்குல்ல அங்கே வச்சு என்னை கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த சுப்பிரமணியங்கிறவரும் அங்கேருந்து கிளம்பி, அதாவது ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி கோவில்பட்டிக்கு வந்த உடனே இங்கே வந்துட்டு ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி செட் பண்ணி அந்த கோவிலுக்குள்ளே அந்த கருவறையில் முருகன் ஸ்டாச்சுக்கு பதிலாக அவரோட வேல், அதுக்குள்ளே தானே அந்த கதிர்காம முருகன் வந்து போனதாக சொல்கிறாங்க, அந்த வேலை வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால தான் முருகன் ஸ்டாச்சுக்கு பதிலாக கதிர்காமம்லேருந்து வந்த அந்த முருகனோட வேல் வந்து கோவில்பட்டியில் வச்சு இன்னும் வரைக்குமே கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த வேல் தவிர்த்து, வேல் தான் இந்த கோவிலோட ஹைலைட்டு, அதோட ஃபீச்சர்னே சொல்லலாம். இது தவிர்த்து உள்ளே வந்து விநாயகர் அப்புறம் காலபைரவர் இவங்களோட ஸ்டாச்சுஸ்மே அங்கே உள்ளே இருக்கு. இந்த மலைக்கு பக்கத்துலேயே நான் ஏறும்போது கூட நான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருப்பேன். அது வந்து குகைன்னு சொல்கிறாங்க. அந்த குகையில் வந்து இதுக்கு முன்னாடி பல சித்தர்கள் வந்து வாழ்ந்ததாகவும், நைட் டைம்லலாம் அங்கே வந்து இந்த மந்திரம் எல்லாமே ஓதுற மாதிரியும் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குறதா அங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. மெயினாக இந்த கோவில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கா, ஏன்னா முருகனே இல்லாத ஒரு முருகன் கோவில்னா அது இதுதான். ஸோ அதனால் இங்கே வந்து வேண்டுறது வந்து கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு கோவில்பட்டி மக்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த டெம்பிளுக்கு. இது வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். மோஸ்ட்லி இந்த ஸ்டோரி வந்து கோவில்பட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே ஒரு தீவிரமான முருக பக்தராக இருந்தீங்கன்னா இந்த கோவிலுமே விஸ்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, பார்க்க வேண்டிய டெம்பிள். நாங்கள் வந்து காலபைரவர் அந்த பூஜை நடந்துட்டுருக்கிற டைம் தான் போனோமா, உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த வேல் வந்து நான் எடுக்கலான்னு தான் நினச்சேன், பட் அலோட் கிடையாது. பூஜையுமே போயிட்டு இருந்தது, கொஞ்சம் க்ரௌடுமே இருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, அதையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்மளோட சம்மர் வெக்கேஷன் ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுமே அந்த திருச்செந்தூர் முருகன் டெம்பிள் அதிலிருந்து தான். அதிலிருந்துமே ஃபுல்லுமே கோவிலுக்காக தான் போயிருக்கோம், வேறு எங்கேயுமே போனது கிடையாது. இப்போது அந்த சம்மர் ட்ரிப்பே எண்டாக போகுது, டுகுக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இந்த ட்ரிப்போட எண்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம லாஸ்ட்டு ஒரு முருகன் கோவிலோட தான் முடிச்சிருக்கோம். ஸோ அது எவ்வளோ சிங்காக இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து கிளம்பி இங்கே ஒரு நியர்பையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சரவண பவன் சொல்லிட்டு. ஒரிஜினல் கிடையாது இங்கே இருக்கிற சரவண பவன், பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரேட்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபுட்டு மட்டும் தவிர்த்து என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை நல்லா கவர் பண்ணுற மாதிரி டாய் ஷாப் இருக்குது, கிளாத்திங் ஷாப் இருக்குது, இப்போ புதுசாக சாரீ ஷாப் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, பட் ரியாலிஸ்டிக்காக இருந்தது அந்த பீகாக் எல்லாமே பார்க்குறதுக்கு. டுகுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே அவனுக்கு பிடிக்கிறதே கிடையாது. ஒன்லி ஜேசிபி பஸ்ஸு இந்த மாதிரி தான் அவனுக்கு வந்து பாய் இல்லை, அதனால் அதுதான் அவனுக்கு அட்ராக்ட் ஆகுது. அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை, ஃபுல்லுமே சாஃப்ட் டாய்ஸாக தான் இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாலே அங்கே மெயினாக அந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிப்ஸ் இருக்குது. பட் இந்த டைம் தான் அந்த பீகாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க போல். அவ்வளோ சூப்பராக ரியாலிஸ்டிக்காக இருந்தது. ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் நாங்கள் வாங்கலை. அந்தே நம்ம ஹோட்டலுக்கு போனாலே டுகு வழக்கமாக சாப்பிட்றது தோசை மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே தோசை எல்லாமே வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. ஓவராலாக இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து டெம்பிள் மோட்லேயே போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவுமே ஒரு பியோர் பிளெஸ்ஸிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்பிள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய டெம்பிள். திருச்செந்தூருக்கு இருக்கிற ஹைப் மாதிரியே கூடிய சீக்கிரம் இந்த டெம்பிளுக்குமே வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த டெம்பிள் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ முருகன் பக்தர், முருகன் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிள் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வீடியோவுமே எண்ட் பண்ணுற நேரம் வந்துச்சு. அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியுமே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.